அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஈஸி அண்ட் டேஸ்டி வெண்ணிலா சாக்லேட் பேன் கேக். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 வாழைப்பழம் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மேஷ் பண்ணுறதுனாலும் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை கை வச்சே மேஷ் பண்ணிடுவீங்கனாலும் மேஷ் பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணும்போது ஈஸியாகவே நம்மளால் மேஷ் பண்ணி எடுத்துட முடியும். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணினதும் இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கட்டியதும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணினதும் ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம வாழைப்பழத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகரோட அளவை கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால சர்க்கரை ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நல்லாவே சர்க்கரை கரைஞ்சி கூழ் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணினதுக்கப்புறமா 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாழைப்பழம் லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஆட் பண்ணி நம்ம இந்த மாவை இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுவே 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு வாழைப்பழம் வச்சு மீதி இன்க்ரீடியண்ட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி எடுத்துக்க போகிறீங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது கோதுமை மாவு போடும்போதே கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது கொக்கோ பவுடர் ஈஸியாகவே மிக்ஸ் ஆகி வந்துடும். வாழைப்பழம் தான் கட்டி கட்டியாக தெரியுது. மாவு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்தது தோசைக்கல் வச்சு ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி பட்டர் உருகினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். மாவு நம்ம ஆட் பண்ணினதும் சைடு கார்னரில் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக ஃப்ளிப் பண்ண முடியும். இனி நம்ம இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். அந்த சைடு மட்டும் இன்னும் லைட்டாக வரணும். ஃபுல் சைடும் இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பிடலாம். அப்படி அரைகுறையாக வெந்திருக்கும்போது திருப்பினோன்னா சரியாக வராது, பிஞ்சிடும். பாருங்கள், மேலே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக தெரியுதுன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேட்டரியும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேன் கேக் ரெடி. நான் மேலே ஐசிங் சுகரை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. சாப்பிடும்போது வெண்ணிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் டீ டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.